சொல்வதெல்லாம் உண்மை. மெழுகாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம் அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. தற்கொலை செய்வதற்கு முன்னால் சொல்வதெல்லாம் உண்மைக்கு இளைஞர் அனுப்பிய மரண வாக்குமூலம். நான் சாவத்துக்கு நான் பொறுப்பு. நான் லவ் பண்ண பொண்ணு தான் காரணம். அவன் ஷாலை எனக்கு கிடைக்கல. அவன் எங்கள் அப்பா வேஸ்ட்லேயே போட்டுருக்காங்க. அவர் வாழ்வில் என்ன நடந்தது? உங்க பேரு? என் பேர் டெல்லி பாய் மேடம். டெல்லி பாய் பையன் இறந்துட்டான். ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தான். உங்க பையன் பேர் என்னதுமா? ராகேஷ் மேடம். எப்ப நடந்தது இது? இது வந்து 11ஆம் தேதி மேடம். நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நைட்டு மத்தியானம் 2 மணி ஷிஃப்ட் போயிட்டேன். எப்படி இருந்தாரு? சூசைட் பண்ணிக்கினேன் மேடம். இது உங்க பையன்? தம்பி பையன். உங்களுக்கு எவ்வளவு பசங்க? 2 ஆம்பளை பசங்க. பெரியவன் அவன் தான் குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுவான். வேலைக்கு போயிட்டு இருந்தான், நான் போவேன். சின்னவன் இவர் என்ன பண்றாரு? நான் போட்டோகிராஃபர். ஓகே. ஸ்டார் பார்ல வேலை செஞ்சுட்டு இருந்தான். அங்க வந்து வேலை கொஞ்சம் இல்ல. அங்க வந்து ஒரு மிஷின்ல இதுவாகி கால் ஆக்சிடென்ட் ஆகி 5 விரல் போயிடுச்சு இவனுக்கு. அதுவும் 3 வருஷம் ஆகுது அதுவும். அப்புறம் அங்க நின்னுட்டு இப்போ வந்து வீடியோ கேவரேஜ் போய் கத்துக்கிட்டான். 2 பேரும் நானும் எங்க அண்ணனும் 2 பேரும் ஆர்பார்ல தான் ஒர்க்ல இருந்தோம். அப்போ அங்கேயும் இதே மாதிரி இந்த பொண்ணு பிரச்சனைக்காக தான் கோவா போயிருந்தாங்க வேலைக்கு. அப்போ வந்து மாடியில இருந்து விழுந்துருவேன் அப்படி சொல்லி பயம்புறுத்ததுனால இதுக்கு முன்னாடி அப்போ வந்து அவங்க எங்க பாஸ் என்ன பண்ணாங்கன்னா, நீ வேண்டாடா வேலைக்கு, அங்க அவங்க கம்பெனி பாதிக்கும் சொல்லிட்டு வேண்டாம் சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அப்பவே நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கலாமே. சொன்னேன் மேடம் நானு. சரி ஏதோ அந்த பொண்ணு பேசினா நல்லா இருப்பான் மேடம். அந்த பொண்ணு ஏதாவது டார்ச்சர் பண்ணா இவன் வந்து என்ன பண்ணுவான், கத்தி எடுத்து கையில எல்லாம். எங்களுக்கு என்ன தெரியுமா, இந்த மாதிரி நான் சூசைட் பண்ணிப்பேன் சொல்றதுவங்களை நம்ம அப்படியே விட்டுடக்கூடாது. அவங்க எப்ப வேணா அது பண்ணிடுவாங்க. சோ அதனால கவுன்சிலிங் கொண்டு போய் நம்ம பார்த்திருக்கணும். கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கணும் இல்லையா? சொல்லுங்க. 11:10 வந்தீங்க. 11:10 வந்த மேடம். வெளியே ஒரு ஹால் இருக்கு. அந்த ரூம்ல வந்து டிவி ஓடிட்டு இருக்கு. நான் ராகேஷ் குரல் கொடுத்துட்டே உள்ள நுழைஞ்சேன் மேடம். நுழைஞ்சப்ப டிவி ஓடிட்டுனா, ராகேஷா டிவி போட்டுட்டு தூங்குறியானே நான் உள்ள போனேன். அந்த பீரோ இந்த சைடு கட்டில இந்த சைடு பீரோ இருக்கும். இந்த கேப்ல நிக்கிற மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றேன், என்ன ராகேஷ் பண்ற அப்படின்னு இப்படி போய் பிடிக்கிறேன். என்ன வந்து ஒரு வெறுப்பு ஏத்துற மாதிரி ஏதோ பண்றான்னு நினைச்சிட்டு நிக்கிறான், ஒளிஞ்சு நிக்கிறான்ட்டு. என்ன ராகேஷ் பண்ற அப்படின்னு இப்படி காலை பிடிச்சேன். காலை முடிச்சு ஜெல்லுன்னு இருக்கு காலு. டக்குன்னு மேல பார்த்தா வேஸ்டில. அந்த நேரத்துக்கு நான் பக்கத்து வீட்டுல போய் அவங்கள போய் குரல் கொடுக்கணுமா, அதை கொஞ்சம் வாங்கலேன்னு. அப்புறம் அவங்க வராங்க. வந்து என்ன பண்ண, அப்படியே யாரும் வந்து கிட்ட வரல மேடம். நானே ஐயோ இது எடு அது எடுன்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ண, அருவாமனை எடுத்துட்டு வந்து நானே என் மகன் அர்த்தம் அது வேஸ்ட் நானே அர்த்தம் மேடம். அப்புறம் அவங்க வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. என்னம்மா ஆச்சு? இல்ல சார் ஏதாவது பிரச்சனை இல்ல, ஏதாவது லவ் மேட்டர். நான் வந்து அந்த நேரத்துல எதுவும் சொல்லல மேடம். ஒரு பொண்ணு பாதிக்க கூடாது, என்னமோ இந்த பையன் இது மாதிரி பண்ணிட்டான்னு. அப்புறம் அவங்கள ஃப்ரெண்டுங்கெல்லாம் போய் வந்தாங்க. நானே அருவாமனை எடுத்து வேஸ்ட் எடுத்துட்டு படுக்க வச்சுட்டேன். படுக்க வச்ச பிறகுதான் போலீஸே வந்தாங்க. இது யாருமா பண்ணதுன்னு. நான் தான் சார். என்னம்மா உனக்கு எவ்வளவு தைரியமான்னு கேட்டாங்க.
ஆமா சார் எல்லாம் அப்படியே நிக்கிறாங்க, அதனால நானே தான் சார் பண்ணேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து போலீஸ்காரங்களும் வந்து கேட்டாங்க, என்னம்மா பிரச்சனைன்னாங்க. லவ் மேட்டரா? இல்ல சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உம் ஒரு வாரமா நான் சத்தம் போட்டேன், லைட்டா தண்ணி சாப்பிட்டு வந்தான் சார், தண்ணி அடி. இல்ல சார் எப்படா ஒரு நேரம் தான் சார் தண்ணி அடிப்பான், அதனால வந்து ஒரு வாரம் நீ தானே என்ன குடும்பத்தை காப்பாத்துற புள்ள, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இவன் வந்து என்னத்தினால பண்ணான்னு எனக்கே தெரியல சார் அப்படின்னு. அப்புறம் அவங்க எல்லாம் எழுதிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்து அந்தமான்ல அவர் ஷிப்ல வேலை செஞ்சாப்புல. எங்க தம்பி அங்க இருந்து கேட்டுட்டு உடனே மறுநாள் தான், டெத்து கூட வரல, மறுநாள் தான் கால் உடனே விழுந்து கொஞ்சம் சதை பிசங்கி அதுக்கப்புறம் தம்பி வந்தாப்பல. ஆனா வீட்டுல வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசும் ஃபுல்லா அந்த இது மொபைல்ல ரெக்கார்டிங், அந்த லெட்டருங்க அவனே எல்லாம் இது எல்லாமே கலெக்ட் பண்ணி அன்னைக்கே வந்து மச்சான் சொல்லியிருக்காப்புல, உங்க அண்ணன் என்னாச்சு ஏதாச்சு பார்க்கலாம். நாங்க இல்ல சித்தி கத்தி இருப்பாங்கன்னு தான் நாங்க நினைச்சோம். நீ ஏதாவது திட்னியா பின்னி நீ ஏதாவது சொன்னீங்கன்னா நாங்க கேட்டோம். அப்ப கூட நாங்க அந்த பொண்ணு வெளிப்படுத்தணும்னு நாங்க நினைக்கவே இல்லை. சரி அவ லைஃபும் போயிடக்கூடாதுன்னு தான் நாங்க யோசிச்சோம். ஆனா உங்களுக்கு எல்லாம் அவர் லவ் பண்ணது தெரியும், எல்லாருக்குமே அது தெரியும். கொஞ்சம் அத பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. யாரு சொன்னா நல்லா இருக்கும், யாருக்கு ஃபுல்லா தெரியும்? எனக்கு தெரியும் மேடம், சரிம்மா. எல்லாமே சொல்லுவான். என்ன அவன். நடந்தது அந்த சொல்லுங்க. பொண்ணு 4 வருஷமா லவ் பண்றா மேடம். அவன் காலையில 4:30 மணி இருக்கும், 4:30 5 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவா. ஃபோன் பண்ணி நல்லா பேசுவா. நல்லா பேசிட்டு இருப்போம். இவனு அந்த வேலைக்கு போற வரலும் பேசுவான், 6:30 மணி வரலும் பேசுவான். பேசிட்டு அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு ஸ்கூலுக்கு போவா. நீங்க கண்டிச்சதே கிடையாதா? கண்டிச்சிட்டு இருக்க மேடம். நான் சொன்னேன்னா இதெல்லாம் வேணாம், என்ன நமக்கு செட் ஆகாதியா. அதாவது எங்க வீட்டுல எங்க மூத்தார் எல்லாம் கொஞ்சம் இறந்து லவ் ஃபெயிலியர்ல இதுவாயிட்டாங்க. எங்க மச்சனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதனால கொஞ்சம் ஃப்ரீயா விட்டேன். சரி நம்ம பிள்ளையும் சரி இது வரணும், ஃப்ரீயா கொஞ்சம் விட்டுட்டேன். அந்த பொண்ணு படிச்சிட்டு இருக்காளா? படிச்சிட்டு இருந்தா பேரு சொல்ல வேண்டாம். ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காளா? இப்ப வந்து காலேஜ் போயிருக்கா மேடம். அப்ப 4 வருஷம் அப்ப வந்து படிச்சிட்டு இருந்தா. அப்ப 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் ஆமா, போதே இந்த படிக்கிறப்ப வந்து love. இவங்களுக்கு அப்ப வந்து இவன் வந்து ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தான். இவனும் அப்பத்துல இருந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு அவ்வளவா தெரியாது. ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் அவ்வளவா தெரியும். பேசுற அந்த பொண்ணு எல்லாம் யாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போறப்ப எல்லாம் போவான். ஸ்கூல் போறப்ப அவன் பின்னாடியே போவான் வருவா, அதோட இருக்கும். அப்புறம் வந்து வெளியே எங்கன்னா போன வாட்டி கூட ஏதோ ட்ரெஸ் எல்லாம் கூட எடுத்து கொடுத்துருக்கான் அந்த பொண்ணுக்கு. அந்த ட்ரெஸ் இருக்கு, செல்லு வாங்கி கொடுத்துருக்கான். வீட்டுல எப்ப தெரியும்னாக்கா அதாச்சும் பின்னியோட ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க, உடம்பு முடியாம சித்தி ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அப்பதான் வீட்டுல வந்து எல்லாருக்குமே தெரிய வரும். அதுக்கப்புறம் சின்ன இறந்த கொஞ்ச நாள்ல தம்பிக்கு ஆக்சிடென்ட், இவனும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அப்பதான் நல்லா வீட்டுல எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சது. அப்பதான் அந்த பொண்ணுதான் தெரியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து. அப்பதான் அப்பதான் நல்லா தெரியும் எல்லாருக்கும். போட்டோ எல்லாம் எடுத்திருக்கான், போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கான். எல்லா போட்டோ வீட்டுக்குலாம் எங்க வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் மாத்திட்டு வேற ட்ரெஸ் போட்டு வெளியே போறது அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வருவாங்க. அது உங்க அம்மாக்கு தெரியும்? அம்மா இல்ல, அம்மாக்கு தெரியும். வேலைக்கு போயிடுவான். உங்களுக்கு தெரியும்? எங்களுக்கு தெரியும். இவன் வந்து இந்த பொண்ணு போன மாசம் வந்து ஏதோ சொல்லியிருக்கா, கண்டிச்சிட்டு இருக்காங்க பொழுது மேடம் அவங்க வீட்டுல. கண்டிச்சிருக்கப்போ இந்த பொண்ணு வந்து ஆபீஸ் வேலைக்கு போயிருந்தான். வேலைக்கு போயிரும் போன் அம்மா பிரியா ஒரு டிசம்பர் மாசத்துல இருந்து பேசுறது இல்ல. அவ ஒரு 6 மாசம் பேசுறது இல்ல அந்த பொண்ணு. அப்புறம் அதுக்கப்புறம் போன் பண்ணிருக்கா. போன் பண்ணி இது மாதிரி நான் உன்னை லவ் பண்ணல, என்ன மறந்துடு அப்படின்னு சொல்லியிருக்கா. அவன் அதுல இருந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டான். அவன் ஹேர் கட்டிங் எல்லாம் அவ அது மாதிரி சொல்றப்ப ஹேர் கட்டிங் எல்லாம் ஒரு மாதிரியா வெட்டிக்குவான், வித்தியாசமா வெட்டிப்பான். கலர் எல்லாம் தலையில ஒரு மாதிரி அடிச்சுக்குவான். அதுக்கப்புறம் இது மாதிரி என்கிட்ட உடனே வந்து சொன்னான், அம்மா அந்த பொண்ணு பேசினாமா. என்னடா பேசினா? பேசிட்டாளாடா அவ. என்கிட்டயும் பேசுவா, அவ நல்லா பேசுவா. ஆண்டி இது மாதிரி ஆண்டி அப்படி ஆண்டி உன கொஞ்சம் பாத்துங்க ஆண்டி, ஏதாவது மென்டல் மாதிரி பண்றான் ஆண்டி, அவனை பாத்துங்க ஆண்டி. சரிம்மா நான் சொல்றேம்மா, அவனை வீட்டுக்கு வாங்கலாம் சொன்னா நீ வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். பொம்பளை பொண்ணுமா பாக்குறவங்களுக்கு அசிங்கம்மா அப்படி. சரிங்க ஆண்டி இனிமே இப்படி வரமாட்டேன் ஆண்டி அப்படின்வா. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சொன்னான் அவன், மாமா இந்த மாதிரி அவ என்னடா பேசுனா அப்படின்னா, இல்லம்மா அவங்க வீட்டுல வந்து மிரட்டுறாங்க பொழுதுமா, சுத்தி உட்கார வச்சு அப்படியே அவன் கேட்டானா, முன்னாடி உங்க வீட்டுல எல்லாரும் மிரட்டுறாங்களா, அதுக்கு மட்டும் ஊன்னு சொல்லுன்னா ஊன்னு சொன்னாலாம் அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் இவன் வந்து ட்ரை பண்ணிருக்கான், அப்படியே போன் பண்ணணும் போன் பண்றதே இல்ல. ஒரு நாள் இவன் டெத் ஆகிறதுக்கு முன்னே ஏதோ மெசேஜ் வந்திருக்கிறப்போ யாரோ பேசிருக்காங்க. யார் நீங்க? அப்பவே பேசுறப்பே சொல்றான். என்ன மெசேஜ் வந்தது? என்ன மெசேஜ் இவன் சாவறதுக்கு ஒரு ½ ஹவருக்கு முன்னாடி இவன் வந்து நான் சாக போறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேர் போட்டு மெசேஜ் பண்ண அடுத்த நிமிஷம் இவனுக்கு மெசேஜ் வந்திருக்கு, எம்டி மெசேஜ் வந்திருக்கு. இவன் மாதிரி இவன் கால் பண்ணி கேட்டிருக்கான். கேட்டதுக்கு யார் நீங்க, இந்த மொபைல் எப்படி உங்களுக்கு கிடைச்சது கேட்ட ஜென்ஸ் பேசியிருக்காங்க. நீ யாருகிட்ட மொபைல் கொடுத்து அவங்க கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணாம தூரமா வச்சுட்டு, மச்சான் என்னையே கலாய்க்கிறாங்கடா, நான் கலாய்ச்சிட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருக்காங்க.
அதுலதான் இவன் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டான். ஃபோன் பண்ணா கால் டைவர்ட் பண்ணி விடுறது, இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு இருக்கான். இவன் இது போன் யாரு பண்ற வரைக்கும் வேற யாரோ பண்ணிருக்காங்களா அந்த பொண்ணு இல்ல பண்ணிருக்கா? அந்த பொண்ணு ஏற்கனவே வந்து மதுரையில ஏற்கனவே சரவணன்ற ஒரு ஒரு பையன். பையனை வந்து லவ் பண்ணிருக்கு அந்த பொண்ணு. எங்க அண்ணன் லவ் பண்ணும்போதே இன்னொரு பையனையும் லவ் அது பண்ணிருக்கு. எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து அது வந்து- பசங்க யாரோ பார்த்து சொல்லியிருக்காங்க. இவன் கிட்ட 2-3 தடவை சொல்லியிருக்காங்க எங்க அண்ணன் கிட்ட. இவன் போய் அந்த பையனை மிரட்டி இருக்கான், இது பண்ணியிருக்கான். ஆனா எங்களுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் யாருமே தெரியாது அந்த பையன் இந்த பையன் தான் சொல்லிட்டு தெரியாது. இது என்ன தெரியுமாப்பா, நம்ம இப்படி சொல்றோம், ஒருவேளை அந்த பொண்ணு சாதாரணமா பேசியிருக்கலாம், அத போய் தப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து சொல்லிருக்கலாம். இல்ல, அப்படி இல்ல. உறுதியா தெரியுமா? இல்ல உறுதியான்னு இல்ல, அந்த பொண்ணு வந்து அந்த பையன் கூட ஓடியே போயிட்டான். மதுரைக்கு போயிட்டு மதுரைக்கு போயிட்டா. வடபழனி போலீஸ் ஸ்டேஷன்ல வடபழனி தானே ஆமாப்பா. வந்து இவன் கூட தான் போயிருக்காங்கன்னு நினைச்சுக்கின்னு இவங்க வீட்டுல வந்து எடுத்துட்டு நைட்டு 1:30 மணிக்கு வந்து இது அவங்க எப்ப அப்பா நடந்தது? அது வந்து ஒரு போன வருஷம் இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி உங்க பையன் அவளோட பழக அவன் வந்து விட்டீங்க? கொஞ்ச நாள் பேசாதே பேசாத இருந்தா அவ இருந்தா. வந்து என்ன கண்டிச்சேன், நானும் பண்ணிருக்கா, கண்டிச்சேன். வந்து நீ வந்து என்ன லவ் பண்ணலன்னா நான் வந்து சூசைட் பண்ணிப்பேன், நீதான் என் சாவுக்கு காரணம் சொல்லி எழுதி வச்சுட்டு நான் யாரு? செத்துருவேன். அந்த பொண்ணு அது மாதிரி பொண்ணு மிரட்டி இருக்கா? மிரட்டி இருக்கா. அது உங்ககிட்ட சொன்னாரா உங்க அண்ணன்? இந்த வீடியோல வந்து வீடியோல பேசியிருக்கான். சொல்லிருக்காங்க, பேசியிருக்காங்க. வீடியோல பேசி என்ன வீடியோமா இது? என்ன வீடியோ கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஒரு 1/2 hour முன்னாடி டெத் ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour கூட இருக்காது. சூசைட் பண்ணிக்க சூசைட் பண்ணிட்டு ஒரு 1/2 hour கூட முடியாது. ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல வந்து ஃபுல்லாத்தையும் பேசியிருக்காப்புல. பொண்ணு இது அந்த பொண்ணு கூட எப்படி first இருந்தது, love ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து என்னென்ன எல்லாமே. பண்ணது எல்லாம் எல்லாம் தெளிவா நாங்க சொல்றது அவன் தெளிவா பேசியிருக்கான் மேடம். அதுல எங்களுக்கு வந்து அது எப்படி கிடைச்சுன்னா போலீஸ் எல்லாம் கேட்டாங்க, ஏதாவது செல்லு இருக்கா, ஏதாவது லெட்டர்ல அதான் லவ் லெட்டர். நாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டேன் மேடம். அதுக்கப்புறம் தான் வந்து செல்ல வந்து மறுநாள் அவனோட அஸ்தி எடுத்து திருவூட்டூர்ல எடுத்து கரைச்சிட்டு வரப்போ இவன் செல்லு கையில எடுத்துட்டு போயிருந்தாங்க சின்னவன். அப்ப வந்து செல்லு இப்படி பசங்க நோண்டிட்டு இருக்கானுங்க. நோண்டிட்டு இருக்கப்ப அந்த வீடியோ அதுல வருது செல்லுல. எல்லாம் அவன் தெளிவா உட்காந்து அவ்வளவு புத்திசாலி புள்ள. 4:30 மணிக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு 4:30 மணிக்கு வேலையில இருந்து அந்த பையன் ஃப்ரெண்ட் எடுத்து வீட்டுல விட்டுருக்கான் மேடம். வந்து அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து உட்காந்து எல்லாம் தெளிவா பேசிட்டு அந்த வேஸ்ட் எடுக்கிற வரலும் தெளிவா நான் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருக்கான் மேடம் அவன். அந்த பொண்ணுடைய கால்ல அதாவது என்கிட்டயே அதை சொன்னான். எப்படி சொன்னான்னா, நான் வந்து வேலைக்கு போயிட்டு வந்தேன் மாமா, மேல ஷால் இருந்தது பார்த்தேன். என்ன ஷால்டா? நானு இது ட்ரை பண்ணி பார்த்தம்மா அப்படின்னு. என்னடா ட்ரை பண்ணி பார்த்தா, பைத்தியக்கார மாதிரி பேசுறியடா நீ, முட்டாள் வேலை எல்லாம் பண்ணாதடா அப்படின்னு சொன்னேன் நான். இல்லம்மா நான் ஷால் எடுத்து போட்டு பார்த்தம்மா, இதே சொன்னேன். இந்த மாதிரிலாம் பண்ணன செருப்பு கைட்டு நடிப்பா ராகேஷ், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு நைனா, நீ வீட்டுக்கு பெரியவ இது மாதிரிலாம் பண்ணியிருந்தா எனக்கு ஹாஸ்டல் இருக்கு, நான் அங்கேயே தங்கிடுவேன், நீங்க 2 பேர் இருந்துக்கப்பா, வீட்டுக்கு பெரியவன் இது மாதிரிலாம் மாமா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேமா, நீ பயப்படாத, என்ன நம்புமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் அதை வந்து எனக்கு அதை மெயின்ல வரவே இல்லை மேடம். சரி காலையில சாப்பாடு கட்டி கொடுப்பேன், வேலைக்கு போவான், அதான் தண்ணி கிண்ணி அடிச்சுட்டு பிரச்சனை பண்ணி டெய்லி ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா கூட எனக்கு யோசிப்பேன், இந்த பையன் இது மாதிரி பண்றாங்க, நம்ம வேலைக்கு அந்த மாதிரி பண்ணுவான் மாதிரி தண்ணி அடிப்பான். எப்பயாவது அந்த பொண்ணு ஒரு மாதிரி பேசுற மாதிரி தான் இவன் தண்ணி அடிப்பான். தண்ணி அடிச்சுட்டு இதெல்லாம் கிழிச்சு பண்ணா கையில அது எங்களுக்கு தெரியாது. 2 வாட்டி ஒரு வாட்டி ஆல் அவுட் குடிச்சிட்டா மேடம். ஒரு தடவை பொண்ணு வந்து நீ ஏதாவது பெருசா பண்ணு, நீ அப்பதான் நான் நம்புவேன்ற மாதிரிலாம் பொண்ணு வந்து நான் நம்புவேன், நீ இது குதிச்சாதான் நான் நம்புவேன், நீ சூசைட் பண்ணாதான் நம்புவேன், லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கா மேடம். இந்த மாதிரி சொல்லணும். ஒரு சாவை ஒரு தூக்கு மாட்டிக்கிட்டு ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிறானா, ஒரு பொண்ணு அந்த மாதிரி பேசுறதுனால அந்த மாதிரி பண்ணிக்கிறதான் பண்ணிடுறாப்புல. சரி, இப்ப இந்த இன்னொரு பையன் கூட ஓடி போனாலே அதுக்கு எப்படி திரும்பி வந்தா? திரும்பி வந்து அவங்களே அப்பா வந்து மொபைல் ட்ரேஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவளே நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. நைட்டு காலையில கண்டுபிடிச்சாங்க. நைட்டு வந்து வீட்டுக்கு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா அந்த பையன் மட்டும் வரல. இவன் மட்டும் ஸ்டேஷனுக்கு வந்து எங்க அண்ணன் அப்படியே பார்த்துட்டே போயிட்டா. பார்த்துட்டு போயிட்டு உள்ள என்ன பண்ணாங்க தெரியல, உள்ள போயிட்டு கார்ல கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க மாமா வந்து என்ன சொன்னாரு, இனிமேட்டு என் பொண்ணு பின்னாடி சுத்தினா உன்னை இங்கேயே ஆளு வச்சு தூக்கிடுவேன் நானு, யாரா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் நானு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போனாரு. போலீஸ் ஸ்டேஷன் வாசல் அண்ணனை தான் பிடிச்சிட்டு போனாங்க. எங்க அண்ணனை தான் பிடிச்சிட்டு போனாங்க. இவங்க கூட தான் போயிருப்பாங்கன்னு அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு, ஆனா வந்து இட்டுன்னு போய் வீட்டுல வந்து எழுப்பி இட்டுன்னு போனாங்க. ஆனா இவர் இல்ல, உடனே இவரை விட்டாங்க. எதுவும் பண்ணல, அடிக்கல, விட்டாங்க. ஆனா பொண்ணு வந்து இன்னொருத்தர் கூட கனெக்ஷன் இருந்திருக்கு. இன்னும் அது வேற உனக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருக்கு. இவன் பேசுறப்பெல்லாம் வந்து போன் எங்கேஜா இருக்கும், போன் எங்கேஜ் வருமா இவனுக்கு. நம்ம வந்து ஆனா டென்ஷன் ஆயிடுவா ரொம்ப. வந்து அவன் மேல எங்களை விட அவன் மேல ரொம்ப இதுவா இருந்தாங்க. சரிம்மா, இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட பேசுனீங்களா? இல்ல மேடம், நாங்க பேசவே இல்ல மேடம். அவளும் கூப்பிடவே இல்ல மேடம். நார்மல் மாதிரி தான் இருக்கிறாங்க வீட்டுல. பொண்ணு 4 பேரு கூட, பொண்ணுக்கு 4 பேர் போறாங்க, ஆள் போகுது, 4 பேர் போறாங்க. நான் சும்மா அந்த பொண்ணு எந்த காலேஜ் படிக்கலாம் சொல்லிட்டு ஃபாலோ பண்ணலாம் சொல்லிட்டு நினைச்சேன் நானு. ஆனா 4 பேர் அந்த பொண்ணு பின்னாடியே இருக்காங்க. அதாவது பிரியா
சாரி அந்த பட்டு நான் உன்னால தாண்டி நான் சாவறேன் மெசேஜும் அனுப்பியிருக்கான். சாகறதுக்கு முந்தி அவன் மொபைலுக்கு மெசேஜும் போயிருக்கு. அதை பார்த்துட்டு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது, ஒரு போனும் வரல. டிசம்பர்ல இருந்து பேசுறதோ இல்ல. டிசம்பர் நைட் 24th வந்து அவங்க வீட்ல தான் இவன் போய் ஃபுல் நைட் இருந்திருக்கான். எல்லாமே அந்த வீடியோ கிளிப்பிங்ல இப்போ என்னன்னா உங்க பையன் லவ் பண்ணா அவளும் லவ் பண்ணிருக்கா, அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல பிடிக்கல சொல்லிட்டுன்னா இவனால அதை ஏத்துக்க முடிஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா ஒரு வேலை பண்ணினதுனால நம்ம அந்த பொண்ணையும் பழி சொல்ல முடியாது இல்லையா? இல்ல மேடம், அவ வந்து இது மாதிரிலாம் அவனை மெயில் இது பண்ணிருக்கா, இது பண்ணிப்பியா? நம்ம அந்த சைடு என்ன நடந்திருக்குன்னு நம்ம உங்க பையன் பேசினது மட்டும்தான் நம்ம பாத்துருக்கோம், வீடியோல நீங்க பாத்துருக்கீங்க. அந்த பொண்ணுக்கு என்ன சொல்றதுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஏன் அவங்கள கூப்பிட விரும்பலன்னா நடந்தது நடந்து போச்சு. இப்ப உங்க பையன் நல்லா இருந்து நம்ம சேர்த்து வைக்க முடியும். ஜீ தமிழ் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன். சொல்லுங்க சார். பிரியா இருக்காங்களா? இல்லீங்களே, நீங்க? நான் தான் சொல்றேனேம்மா, நான் லட்சுமி ராமகிருஷ்ணன். ஹலோ. ஹலோ, வணக்கங்க. வணக்கம். நான் ஜீ தமிழ்ல இருந்து பேசுறேன், சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து. பிரியா இருக்காங்களா? இல்ல, நீங்க யாருங்க? நான் லட்சுமி ராமகிருஷ்ணன்ங்க, சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறேன். எதுக்கு? ஒரு குடும்பம் இங்க வந்திருக்காங்க. அவங்க பையன் இறந்து போயிருக்காரு, சூசைட் பண்ணிருக்காரு. அதெல்லாம் யாருங்க இல்லைங்க. அவங்க ஃபேமிலிக்கும் தெரியும். மாமா அவங்க பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணதான் பாப்பாங்க. என்னன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை தகப்பனா இருந்தா ஒரு நிமிஷம் நான் ஒத்துக்கிறேன்பா. எந்த ஒரு ஜென்ஸ் இறந்தா இது வரைக்கும் இதே அந்த லேடி இறந்திருந்தா, அந்த பொண்ணு இறந்திருந்தா நேத்து எவ்வளவு போலீஸ் சும்மா இருப்பாங்க. பொண்ணு இல்லைன்னதுக்குனால ஒரு பையன் வந்து வயசு பையனை வந்து இட்டுன்னு போனாங்க பாதி ராத்திரில வந்து. நாங்க அப்ப கூட எதுவுமே பேசல. அப்ப கூட இவன் சொல்லிருக்கான், அம்மா ஏதாவது வந்து கேளுமா. நியாயமான கேள்வி. இதே ஒரு பொண்ணுக்கு நடந்தது சும்மா இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு நடந்ததா தப்பு நான் ஒரு வார்த்தை எல்லாரும் சும்மா இருப்பாங்களா? அதுதான் எங்களுக்கு ஒரு இது. இந்த பொண்ணு இந்த மாதிரி இந்த வயசுல இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுதுன்னா பார்த்தா எங்களுக்கு அவ்வளவு வேதனை இருக்கு மேடம். எங்களுக்கு 19 வயசு ஆகுது, அப்போ இப்பவே இப்படி பண்ணானா? இன்னொருத்தர் கூட கனெக்ஷன் இருக்கு அந்த பொண்ணுக்கு. எப்படி பண்ணுவாங்க? நாளைக்கு கல்யாணம் ஆச்சுனா நாளைக்கு கட்டின புருஷன் ஏமாத்த மாட்டா என்ன நிச்சயம்? வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தோம், திரும்ப வற்புறுத்தி நான் என்ன சொல்றேன், அந்த பொண்ணு கட்டின புருஷன் அதெல்லாம் வேற விஷயம். பசங்களோட வாழ்க்கையில அப்படி விளையாட கூடாதா? அதே மாதிரி பொண்ணுங்களோட வாழ்க்கையில பசங்க விளையாட கூடாது. இப்போ பெண்கள்னா அவங்களுக்கு சாதகமான நிறைய இருக்கு. அத வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. ஆனா பசங்களுக்கு இல்ல. இல்ல, நாங்க இந்த ஷோலயே பாக்குறது உண்டு. பெண்கள் அடிபட்டு வந்து உட்கார்றாங்க. அதே மாதிரி பசங்க இந்த பொண்ணுங்களோட வலையில விழுந்து சிக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறது பசங்க இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் இந்த ஷோக்கு வராங்க, நம்ம நல்லா திட்டி அனுப்புறோம். பசங்களை நல்லா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த பசங்களுக்கு அதுதான் சொல்றோம், நீங்க தைரியமா இருங்க, நீங்க இந்த மாதிரி வலையில போய் சிக்காதீங்க. நான் சொன்னேனே, இந்த பொண்ணு இல்ல எந்த பொண்ணையாவது ஒரு 4 வருஷம் 3 வருஷம் ஒரு பொண்ணு கோசம் 13 23 வயசு பையனை விட்டு ஒரு தாய் கதறானா எப்படி இருக்கும்? எங்க குடும்பத்துல நாங்க அவன் தான் மேடம் நம்பி இருக்கோம் மேடம். நாங்க இன்னைக்கு எவ்வளவு இழப்பு நாங்க எழுந்துட்டு இருக்கோம் தெரியுமா? ஃபுல் ரெக்கார்டிங் நீங்க கேட்டு பாருங்க. அவன் பேசுனத ஃபுல்லா டெடிகேட் பண்ணாங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. நான் லட்சுமி ராமகிருஷ்ணன், சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறேன். இப்போ இங்க ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. என்ன இருக்குன்னா அவங்களோட பையன் பேர் என்னமா? ராகேஷ் மேடம். ராகேஷ்ங்கிற பையன் 22 வயசு பையன். 23 நடக்குது. லாஸ்ட் 11th சூசைட் பண்ணிருக்கான். பையன் இறந்து போயிட்டான். இப்ப என்னன்னா 4 வருஷமா அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். இந்த குடும்பத்துக்கும் நல்லா தெரியும். அந்த பொண்ணு வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கா, இவங்க அம்மா பேசி எல்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள எப்பப்ப பிரச்சனை வந்ததோ, சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன கோவங்கள் அந்த மாதிரி வரும்போதெல்லாம் இந்த பையன் ரொம்ப அப்செட் ஆவானா, ரொம்ப டிப்ரெஸ்டா இருப்பான். 2-3 வாட்டி சூசைட் அட்டெம்ப்ட் கூட பண்ணிருக்கான். அதே மாதிரி அந்த பொண்ணோட சைட்ல இருந்து என்ன ஆயிருக்குன்னா, ஒரு வருஷம் முன்னாடி அந்த பொண்ணு இன்னொரு அஃபேர் இருந்து இன்னொரு பையன் கூட ஓடி போயிருக்கா. அந்த விஷயத்தினாலேயே இந்த பையன் ரொம்ப அப்செட்டா இருந்திருக்கான். பட் அந்த பொண்ணு திரும்பி வந்திருக்கா, வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கா. மறுபடியும் உங்களுக்குள்ள கனெக்ஷன் ஆயிடுத்து, இது போயிட்டு இருந்திருக்கு. ஆனா அந்த பொண்ணு அந்த பையனோட ஓடி போன டைம்ல போலீஸ்ல அவங்க வீட்டுல இருந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இந்த பையன் மேல சந்தேகப்பட்டு இந்த பையனை வந்து தூக்கி இருக்காங்க. அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பையனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா. இப்ப என்னன்னா
இப்ப என்னன்னா இந்த பையன் சூசைட் பண்ணிருக்கிறதுக்கு காரணம் அந்த பொண்ணு தான் இந்த ஃபேமிலி ஃபீல் பண்றாங்க. ரொம்ப டார்ச்சர் கொடுத்திருக்கான்னு ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி அந்த பையன் இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து அவனுக்கு நடந்த அத்தனை எக்ஸ்பீரியன்ஸும் அவன் சொல்லியிருக்கான், ரெக்கார்ட் பண்ணிட்டு இறந்திருக்கான். இப்ப இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இதே ஒரு பொண்ணுக்கு நடந்தா எத்தனை பேர் கேள்வி கேட்பீங்க? ஒரு பையனால ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா, இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு சூசைடுக்கு தள்ளப்பட்டிருந்தா எல்லாரும் கேள்வி கேட்பீங்க. இப்ப என் பையனா அந்த மாதிரி ஒரு பொண்ணு பண்ணிருக்கா, இதுக்கு சட்டம் எதுவும் இல்லையா? அதுக்கு யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்களான்னு கேக்குறாங்க அவங்க. லா படி சொல்லுங்க சார். ஹலோ. சொல்லுங்க சார். சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருவரும் சொந்தம் தான். ஓகே. இப்ப அவர் ஒரு வீடியோ ரெக்கார்டு இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா. தன்னுடைய தற்கொலைக்கு என்ன காரணம்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? ஆமா. அந்த வீடியோ ரெக்கார்டை வச்சு அவர் எந்த பகுதியில தற்கொலை பண்ணிக்கிட்டாரோ அந்த காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்தா காவல்துறையினர் அந்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அந்த விஷயங்கள் உண்மையா பொய்யா என்ற விசாரணை செய்து சரியான சட்டப்பிரிவுகள் கீழே வழக்கு தொடுக்கலாம். இதோட வழக்கு பிரிவு வந்து 306 ஈட்டாசா 306 ஐபிசி வரும். சரிங்க. தற்கொலைக்கு தூண்டுதல். சரிங்களா? ஆண் பெண் சமம் தான். சட்டத்துல எங்குமே பிரிச்சுலாம் சொல்லல. சரிங்க. சரிங்களா? சரிங்க. சரிங்க. அதனால இது நிச்சயமா இதுல வழக்கு பதிவு பண்ணலாம். சரிங்க. 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 ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. அதுவும் 3 வருஷம் ஆகுது. அதுவும் அப்புறம் அங்க நின்னுட்டு இப்ப வந்து வீடியோ கேவரேஜ் போய் கத்துக்கிட்டான். 2 பேரும் நானும் எங்க அண்ணனும் 2 பேரும் ஆர்பார்ல தான் ஒர்க்ல இருந்தோம். அப்போ அங்கேயும் இதே மாதிரி இந்த பொண்ணு பிரச்சனைக்காக தான் கோவா போயிருந்தாங்க வேலைக்கு. அப்போ வந்து மாடியில இருந்து விழுந்துருவேன் அப்படி சொல்லி பயம்புறுத்ததுனால இதுக்கு முன்னாடி அப்போ வந்து அவங்க எங்க பாஸ் என்ன பண்ணாங்கன்னா, நீ வேண்டாடா வேலைக்கு, அவங்க கம்பெனி பாதிக்கும் சொல்லிட்டு வேண்டாம் சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அப்பவே நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கலாமே. சொன்னேன் மேடம் நானு. சரி ஏதோ அந்த பொண்ணு பேசினா நல்லா இருப்பான் மேடம். அந்த பொண்ணு ஏதாவது டார்ச்சர் பண்ணா இவன் வந்து என்ன பண்ணுவான், கத்தி எடுத்து கையில எல்லாம் எங்களுக்கு என்ன தெரியுமா, இந்த மாதிரி நான் சூசைட் பண்ணிப்பேன் சொல்றதுவங்கள நம்ம அப்படியே விட்டுடக்கூடாது. அவங்க எப்ப வேணா அது பண்ணிடுவாங்க. சோ அதனால கவுன்சிலிங் கொண்டு போய் நம்ம பார்த்திருக்கணும், கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கணும் இல்லையா? சொல்லுங்க. 11:10க்கு வந்தீங்க. 11:10க்கு வந்த மேடம். வெளியே ஒரு ஹால் இருக்கு, அந்த ரூம்ல வந்து டிவி ஓடிட்டு இருக்கு. நான் ராகேஷ் குரல் கொடுத்துட்டே உள்ள நுழைஞ்சேன் மேடம். நுழைஞ்சப்ப டிவி ஓடிட்டுனா, ராகேஷா டிவி போட்டுட்டு தூங்குறியானே நான் உள்ள போனேன். அந்த பீரோ இந்த சைடு கட்டில இந்த சைடு பீரோ இருக்கும். இந்த கேப்ல நிக்கிற மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றேன், என்ன ராகேஷ் பண்ற அப்படின்னு இப்படி போய் பிடிக்கிறேன். என்ன வந்து ஒரு வெறுப்பு ஏத்துற மாதிரி ஏதோ பண்றான்னு நினைச்சிட்டு நிக்கிறான், ஒளிஞ்சு நிக்கிறான்ட்டு என்ன ராகேஷ் பண்ற அப்படின்னு இப்படி காலை பிடிச்சேன். காலை முடிச்சு ஜெல்லுன்னு இருக்கு காலு. டக்குன்னு மேல பார்த்தா வேஸ்டில அந்த நேரத்துக்கு நான் பக்கத்து வீட்டுல போய் அவங்கள போய் குரல் கொடுக்கணுமா, அதை கொஞ்சம் வாங்கலேன்னு. அப்புறம் அவங்க வராங்க. வந்து என்ன பண்ண அப்படியே யாரும் வந்து கிட்ட வரல மேடம். நானே ஐயோ இது எடு அது எடுன்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ண, அருவாமனை எடுத்துட்டு வந்து நானே என் மகன் இது அர்த்தமே அது வேஸ்ட் நானே அர்த்தம் மேடம். அப்புறம் அவங்க வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. என்னம்மா ஆச்சு? இல்ல சார் ஏதாவது பிரச்சனை இல்ல, ஏதாவது லவ் மேட்டர். நான் வந்து அந்த நேரத்துல எதுவும் சொல்லல மேடம், ஒரு பொண்ணு பாதிக்க கூடாது, என்னமோ இந்த பையன் இது மாதிரி பண்ணிட்டான்னு. அப்புறம் அவங்கள ஃப்ரெண்டுங்கெல்லாம் போய் வந்தாங்க. நானே அருவாமனை எடுத்து வேஸ்ட் எடுத்துட்டு படுக்க வச்சுட்டேன். படுக்க வச்ச பிறகுதான் போலீஸே வந்தாங்க. இது யாருமா பண்ணதுன்னு. நான் தான் சார். என்னம்மா உனக்கு எவ்வளவு தைரியமான்னு கேட்டாங்க. ஆமா சார் எல்லாம் அப்படியே நிக்கிறாங்க, அதனால நானே தான் சார் பண்ணேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து போலீஸ்காரங்களும் வந்து கேட்டாங்க, என்னம்மா பிரச்சனைன்னாங்க. லவ் மேட்டரா? இல்ல சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு வாரமா நான் சத்தம் போட்டேன், லைட்டா தண்ணி சாப்பிட்டு வந்தான் சார், தண்ணி அடி. இல்ல சார் எப்படா ஒரு நேரம் தான் சார் தண்ணி அடிப்பான், அதனால வந்து ஒரு வாரம் நீ தானே என்ன குடும்பத்தை காப்பாத்துற புள்ள, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இவன் வந்து என்னத்தினால பண்ணான்னு எனக்கே தெரியல சார் அப்படின்னு. அப்புறம் அவங்க எல்லாம் எழுதிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்து அந்தமான்ல ஷிப்ல வேலை செஞ்சாப்புல. எங்க தம்பி அங்க இருந்து கேட்டுட்டு உடனே மறுநாள் தான், டெத்து கூட வரல, மறுநாள் தான் கால் உடனே விழுந்து கொஞ்சம் சதை பிசங்கி அதுக்கப்புறம் தம்பி வந்தாப்பல. ஆனா வீட்டுல வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசும் ஃபுல்லா அந்த இது மொபைல்ல ரெக்கார்டிங், அந்த லெட்டருங்க அவனே எல்லாம் எல்லாமே கலெக்ட் பண்ணி
அன்றைக்கே வந்து மச்சான் சொல்லியிருக்காப்புல உங்க அண்ணன் என்னாச்சு ஏதாச்சு பார்க்கலாம் நாங்க இல்ல சித்தி கத்திருப்பாங்கன்னு தான் நாங்க நினைச்சோம். நீ ஏதாவது திட்டினியா பின்னி நீ ஏதாவது சொன்னீங்கன்னா நாங்க கேட்டோம். அப்ப கூட நாங்க அந்த பொண்ணு வெளிப்படுத்தணும்னு நாங்க நினைக்கவே இல்லை. சரி அவ லைஃபும் போயிடக்கூடாதுன்னு தான் நாங்க யோசிச்சோம். ஆனா உங்களுக்கு எல்லாம் அவர் லவ் பண்ணது தெரியும், எல்லாருக்குமே அது தெரியும். கொஞ்சம் அத பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. யாரு சொன்னா நல்லா இருக்கும், யாருக்கு ஃபுல்லா தெரியும்? எனக்கு தெரியும் மேடம், சரிம்மா. எல்லாமே சொல்லுவான். என்ன அவன். நடந்தது அந்த சொல்லுங்க. பொண்ணு 4 வருஷமா லவ் பண்றா மேடம். அவன் காலையில 4:30 மணி இருக்கும், 4:30 5 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவா. ஃபோன் பண்ணி நல்லா பேசுவா. நல்லா பேசிட்டு இருப்போம். இவனு அந்த வேலைக்கு போற வரலும் பேசுவான், 6:30 மணி வரலும் பேசுவான். பேசிட்டு அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு ஸ்கூலுக்கு போவா. நீங்க கண்டிச்சதே கிடையாதா? கண்டிச்சிட்டு இருக்க மேடம். நான் சொன்னேன்னா இதெல்லாம் வேணாம், என்ன நமக்கு செட் ஆகாதியா. அதாவது எங்க வீட்டுல எங்க மூத்தார் எல்லாம் கொஞ்சம் இறந்து லவ் ஃபெயிலியர்ல இதுவாயிட்டாங்க. எங்க மச்சனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதனால கொஞ்சம் ஃப்ரீயா விட்டேன். சரி நம்ம பிள்ளையும் சரி இது வரணும், ஃப்ரீயா கொஞ்சம் விட்டுட்டேன். அந்த பொண்ணு படிச்சிட்டு இருக்காளா? படிச்சிட்டு இருந்தா பேரு சொல்ல வேண்டாம். ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காளா? இப்ப வந்து காலேஜ் போயிருக்கா மேடம். அப்ப 4 வருஷம் அப்ப வந்து படிச்சிட்டு இருந்தா. அப்ப 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் ஆமா, போதே படிக்கிறப்ப வந்து இவங்களுக்கு அப்ப வந்து இவன் வந்து ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தான். இவனும் அப்பத்துல இருந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு அவ்வளவா தெரியாது. ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் அவ்வளவா தெரியும். பேசுற அந்த பொண்ணு எல்லாம் யாரும் தெரியாது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போறப்ப எல்லாம் போவான். ஸ்கூல் போறப்ப அவன் பின்னாடியே போவான் வருவா, அதோட இருக்கும். அப்புறம் வந்து வெளியே எங்கன்னா போன வாட்டி கூட ஏதோ ட்ரெஸ் எல்லாம் கூட எடுத்து கொடுத்துருக்கான் அந்த பொண்ணுக்கு. அந்த ட்ரெஸ் இருக்கு, செல்லு வாங்கி எங்களுக்கு கொடுத்துருக்கான். வீட்டுல எப்ப தெரியும்னாக்கா அதாச்சும் பின்னியோட ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. உடம்பு முடியாம சித்தி ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அப்பதான் வீட்டுல வந்து எல்லாருக்குமே தெரிய வரும். அதுக்கப்புறம் சின்ன இறந்த கொஞ்ச நாள்ல தம்பிக்கு ஆக்சிடென்ட். இவனும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அப்பதான் நல்லா வீட்டுல எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சது. அப்பதான் அந்த பொண்ணு தான் தெரியும். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து அப்பதான் அப்பதான் நல்லா தெரியும் எல்லாருக்கும். போட்டோ எல்லாம் எடுத்திருக்கான், போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கான். எல்லா போட்டோ வீட்டுக்குலாம் எங்க வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் மாத்திட்டு வேற ட்ரெஸ் போட்டு வெளியே போறது அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வருவாங்க. அது உங்க அம்மாக்கு தெரியும்? அம்மா இல்ல, வேலைக்கு போயிடுவாங்க. உங்களுக்கு தெரியும்? எங்களுக்கு தெரியும். இவன் வந்து இந்த பொண்ணு போன மாசம் வந்து ஏதோ சொல்லியிருக்கா, கண்டிச்சிட்டு இருக்காங்க போகுது மேடம் அவங்க வீட்டுல. கண்டிச்சிருக்கப்போ இந்த பொண்ணு வந்து ஆபீஸ் வேலைக்கு போயிருந்தான். வேலைக்கு போயிரும் போன் அம்மா பிரியா ஒரு டிசம்பர் மாசத்துல இருந்து பேசுறது இல்ல. அவ ஒரு 6 மாசம் பேசுறது இல்ல அந்த பொண்ணு. அப்புறம் அதுக்கப்புறம் போன் பண்ணிருக்கா. போன் பண்ணி இது மாதிரி நான் உன்னை லவ் பண்ணல, என்ன மறந்துடு அப்படின்னு சொல்லியிருக்கா. அவன் அதுல இருந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டான். அவன் ஹேர் கட்டிங் எல்லாம் அவ அது மாதிரி சொல்றப்ப ஹேர் கட்டிங் எல்லாம் ஒரு மாதிரியா வெட்டிக்குவான், வித்தியாசமா வெட்டிப்பான். கலர் எல்லாம் தலையில ஒரு மாதிரி அடிச்சுக்குவான். அதுக்கப்புறம் இது மாதிரி என்கிட்ட உடனே வந்து சொன்னான், அம்மா அந்த பொண்ணு பேசினாமா. என்னடா பேசினா? பேசிட்டாளாடா அவ. என்கிட்டயும் பேசுவா, அவ நல்லா பேசுவா. ஆண்டி இது மாதிரி ஆண்டி அப்படி ஆண்டி உன்னை கொஞ்சம் பாத்துங்க ஆண்டி, ஏதாவது மென்டல் மாதிரி பண்றான் ஆண்டி, அவனை பாத்துங்க ஆண்டி. சரிம்மா நான் சொல்றேம்மா, அவனை வீட்டுக்கு வாங்கலாம் சொன்னா நீ வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். பொம்பளை பொண்ணுமா பாக்குறவங்களுக்கு அசிங்கம்மா அப்படி. சரிங்க ஆண்டி இனிமே இப்படி வரமாட்டேன் ஆண்டி அப்படின்வா. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சொன்னான் அவன், மாமா இந்த மாதிரி அவ என்னடா பேசுனா அப்படின்னா, இல்லம்மா அவங்க வீட்டுல வந்து மிரட்டுறாங்க பொழுதுமா, சுத்தி உட்கார வச்சு அப்படியே அவன் கேட்டானா, முன்னாடி உங்க வீட்டுல எல்லாரும் மிரட்டுறாங்களா, அதுக்கு மட்டும் ஊன்னு சொல்லுன்னா ஊன்னு சொன்னாலாம் அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் இவன் வந்து ட்ரை பண்ணிருக்கான், அப்படியே போன் பண்ணணும் போன் பண்றதே இல்லை. ஒரு நாள் இவன் டெத் ஆகிறதுக்கு முன்னே ஏதோ மெசேஜ் வந்திருக்கிறப்போ யாரோ பேசியிருக்காங்க. யார் நீங்க அப்பவே பேசுறப்பே சொல்றான். என்ன மெசேஜ் வந்தது? என்ன மெசேஜ் இவன் சாவறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இவன் வந்து நான் சாக போறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேர் போட்டு மெசேஜ் பண்ண அடுத்த நிமிஷம் இவனுக்கு மெசேஜ் வந்திருக்கு, எம்டி மெசேஜ் வந்திருக்கு. இவன் மாதிரி கால் பண்ணி கேட்டிருக்கான். கேட்டதுக்கு யார் நீங்க, இந்த மொபைல் எப்படி உங்களுக்கு கிடைச்சது கேட்ட ஜென்ஸ் பேசியிருக்காங்க. நீ யாருகிட்ட மொபைல் கொடுத்து அவங்க கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணாம தூரமா வச்சுட்டு, மச்சான் என்னையே கலாய்க்கிறாங்கடா, நான் கலாய்ச்சிட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலதான் இவன் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டான். போன் பண்ணா கால் டைவர்ட் பண்ணி விடுறது, இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு இவன் போன் பண்ற வேற யாரோ பண்ணிருக்காங்களா? அந்த பொண்ணு பண்ணிருக்கா? அந்த பொண்ணு ஏற்கனவே வந்து மதுரையில ஒரு பையனை வந்து லவ் பண்ணிருக்கு அந்த பொண்ணு. எங்க அண்ணன் லவ் பண்ணும் போதே இன்னொரு பையனையும் லவ் பண்ணிருக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து யாரோ பார்த்து சொல்லியிருக்காங்க. இவன் கிட்ட 2-3 தடவை சொல்லியிருக்காங்க எங்க அண்ணன் கிட்ட. இவன் போய் அந்த பையனை மிரட்டி இருக்கான், இது பண்ணிருக்கான். ஆனா எங்களுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் யாருமே தெரியாது அந்த இந்த பையன் தான் சொல்லிட்டு தெரியாது. இது என்ன தெரியுமாப்பா, நம்ம இப்படி சொல்றோம், ஒருவேளை அந்த பொண்ணு சாதாரணமா பேசியிருக்கலாம், அத போய் தப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து சொல்லிருக்கலாம். இல்ல அப்படி இல்ல. உறுதியா உங்க பேரு என்னம்மா பிரச்சனை? எங்க பையன் லவ் பண்றேன்ட்டு ஒரு பொண்ணோட இது பண்ணிக்கிட்டு இருந்துட்டு சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கைய பூரா கிழிச்சிட்டு. உங்க கைய காமிங்க. மாடியில இருந்து நான் விழுக போறேன் அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணி. அது மாதிரிலாம் இல்ல. எங்க பையன் இந்த அளவுக்கு எல்லாம் இல்ல மேடம். நல்லா தெளிவா தான் இருக்கும். தெளிவா நல்லா நீட்டா போவான். நீட்டா என்னப்பா அவனுக்கு பிரச்சனை?
இந்த அளவுக்குலாம் இந்த பொண்ணு சொல்லியிருந்தா இது பண்ணிக்க மாட்டேன் மேடம். எவ்வளவு வருஷமா லவ் பண்றீங்க? 4 months. மந்தெல்லாம் பண்ண என்னப்பா இது? 4 வருஷமா என் பையன் லவ் பண்ணான் தெரியுமா? இவங்க யாரு தெரியுமாப்பா? பாருப்பா, என் பையன் 4 வருஷமா லவ் பண்ணான் ஒரு பொண்ணு, நான் நம்பி இருந்தான். அவன் வந்து இந்த அளவுக்கு எல்லாம் பண்ண மாட்டான்ப்பா. நீ அந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணை நினைச்சு ஏமாந்து போவாத. பெத்த தாய் இன்னைக்கு நான் 6 மாசம் லவ் பண்ணி நீ இந்த வேலை பண்ணிருக்க. நான் 4 வருஷம் லவ் பண்ணிருக்கான் என் பையன். இந்த மாதிரி எல்லாம் அவன் வந்து இப்பதான் பண்ண ஆரம்பிச்சான். அது மாதிரி உயிரே போச்சு. நீ அந்த மாதிரி முட்டாள் வேலை பண்ணாதப்பா, தப்பு. பெத்தவங்களை நல்ல எவ்வளவு வருஷமா காண கிடைக்காம அவனுக்கு அந்த மாதிரி எல்லாம் நீ பண்ண கூடாதுப்பா. இத பாருப்பா தம்பி, என்ன பாரு, என் பையனா நினைச்சு நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த மாதிரி கோழத்தனமா பண்ணாதாப்பா. என்ன சொல்ற? வேற பொண்ணு எத்தனையோ பொண்ணு கிடைக்கும்பா. பெத்த தாய் வராது, தாய்க்கு மகன் வர மாட்டான். இந்த அம்மாவோட பையன் சூசைட் பண்ணிட்டான். 4 வருஷம் லவ் பண்ணிட்டு அவன் இது பண்ணி இருக்கிறான். இவன் 6 மாசத்துக்குள்ளேயே இவ்வளவு ஆசை மனசுல வளர்க்குற அளவுக்கு நீ காலேஜ் முடிச்சு இவ்வளவு வருஷம் ஒரு கம்பெனில கூட நீ வேலை செய்யல. நல்லா நீ வேலை செஞ்சிருந்து உன்னை தேடி அது வரணும். பாரு எவ்வளவு கதறாங்க பத்தியா பெத்தவங்க. நீங்க பண்ற வேலைக்கு எவ்வளவு படிச்சு நல்லா படிச்சிருக்கீங்க. பெத்தவங்களை பாருங்கப்பா. கடைசி காலத்துல 6 மாசம் லவ் பண்ணதுனால இவ அவ போயிட்டா. அவங்க பையனை பலி கொடுத்துட்டு உயிரே போயிடுச்சு. பையனே இழந்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வந்து என்ன உங்களுக்கு ஆறுதல் சொல்லுமா? அந்த பொண்ணு அவன் வந்து கூட பாக்கல, அவ கூட கேக்கல. ஒரே ஒரு வார்த்தை கூட கேக்கல. வேற பையன் கூட சுத்திட்டு இருக்கா அவ. அவளுக்கு வந்து 4 பொண்ணுங்க பையனுங்க கிடைப்பாங்க. பெத்தவங்களுக்கு கிடைப்பாங்களா? புள்ள கிடைப்பாங்களா? உனக்கு பொண்ணு ஆம்பளை புள்ள. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாதுப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரி, என்னதான் பிளான் வச்சிருக்க நீ மைண்ட்ல? இப்போ ஒரு கம்பெனி போன கூட ஜாப் கிடைக்க மாட்டேங்குது மேடம். ஏன் கிடைக்கிறது இல்ல? இந்த கம்பெனி மிஷின் ஒர்க் பண்ணோம், ஆஃப் ஹேண்ட் போட்டு ஒர்க் பண்ணோம். இதை பார்த்துட்டு எல்லாரும் ஏன்னு கேக்குறாங்க மேடம். இப்ப தெரியுதா உங்களுக்கு? யோசிக்காம பண்ணது எவ்வளவு பெரிய பாதிப்பாச்சு பாருங்க. இப்படி கைய வச்சுட்டு அழுதுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த தழும்பு மறைகிற ஒரு கிரீம் 340 ரூபான்னு அந்த மருந்தை வாங்கி கொடுத்தேன், போட்டுக்கிட்டு இருந்தேன். பிறகு கேஎம்சியில் போய் டாக்டர் அந்த போலீஸ்காரங்க சொல்லி நீங்கள் இப்படி பாருங்கம்மா, மனசில் ஏதாவது இதாக இருக்குன்னு அந்த மாத்திரைகளை எல்லாம் இது பண்ணி வாங்கி கொடுத்து அவன் அப்படியே ஒரு மாதிரி ஆனதுக்கப்புறம் இப்போ ஸ்பெஷலிஸ்டாக வேற ஒரு டாக்டரை பார்த்த உடனே இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ அந்த டாக்டர் சத்தம் போட்டாரு. இதெல்லாம் தேவையா? அழகா வேலைக்கு போய் பெத்தவங்களை நல்லா பாத்துக்கிட்டு அப்புறம் லைஃப்ல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் தேவையாப்பா? உனக்கு ராஜா மாதிரி வாழலாம்ல. 23 வருஷம் அவங்கள யோசிச்சு பாருங்க. எவ்வளவு 23 வருஷம் எங்க எல்லா அம்மா மாதிரி நல்ல உடம்பு கிடையாதுப்பா. எனக்கு ஹார்ட் பேஷண்ட் நின்ன நிலையிட்டு நான் இதாயிட்டேன்னாக்க நாளைக்கு அவன் என்ன நிலைன்னு அவனுக்கு தெரியும். ஒரு பொண்ணால என் பையனே போயிட்டான். பையனுக்கு என் பையனே இழந்துட்டு நிக்கிறேன் நான். 22 வயசு பையனை இழந்துட்டு நிக்கிறேன் நான். இந்த மாதிரி நிலைமைக்கு எல்லாம் யோசிக்காது எங்க அம்மா. ஆனா உயிர் வந்து எடுத்தது அவளுக்காக, இன்னொருத்திக்காக உயிரை 6 மாசம் அவகிட்ட பேசுறதுனால கையை அறுத்துட்டான். அவன் பேச்சுதான் எங்க வீட்டுல. அந்த பக்கம் திரும்ப கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கிருப்பாங்க. அதை யோசிப்பா. நீ நல்லா படிச்சிருக்க, எந்த அளவுக்கு தெளிவா இருப்பான் தெரியுமா அவன்? எந்த அளவுக்கு அவ்வளவு நல்லா இந்த மாதிரி அவ்வளவு உஷாரா அவ்வளவு அழகா கருப்பா இருந்தா கூட அவ்வளவு அழகா இருப்பான், நல்லா தெளிவா பேசுவான். இந்த மாதிரி எல்லாம் 6 மாசத்துக்குலாம் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. அவன் 4 வருஷம் லவ் பண்ணிதான் அப்புறமா தான் அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணான். நீ 6 மாசம் லவ் பண்ணிட்டு இந்த மாதிரி இதுவா கோழைத்தனமா பண்ணிருக்கியாப்பா நீ? உழைப்ப நினைச்சு உன் பின்னாடி வரணும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. அந்த பொண்ணை முன்னும் மறந்துடு. என்ன பாருப்பா தம்பி, மறந்துடு. அம்மாவை நினைச்சு சொல்றேன் நான், என் பையனா நினைச்சு சொல்றேன். இந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் வராதீங்க நைனா. இந்த மாதிரி முடிவுக்கு வராதீங்க. இந்த பார்த்து கூட புத்தி வரலனாக்கா நாங்க வந்துட்டு எங்க தம்பி இறந்துட்டா இல்ல எங்க பையன் இறந்துட்டாங்க நாங்க வீட்டுல இருந்து இருக்க முடியும். அது கிடையாது. எங்க நினைப்பு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த ஏமாத்த நபர் எத்தனை பேர் இன்னொரு பிள்ளை இருக்கு. உங்களை விட்டா இன்னொரு பிள்ளை கிடையாது. உயிர் அவ்வளவு கேர்லெஸ்ஸா நினைக்கிறீங்க நீங்க எல்லாம் இல்ல? 4 மாசம் முன்னாடி பரிச்சயப்பட்ட ஒரு ஆள் கூட ஆளுக்காக நீ உன்னோட வாழ்க்கையே கெடுத்துக்கிறியே, அது தேவையா? ஒரு வேளை அவங்க வீட்டுல பார்த்து நீங்க 2 பேரும் வெளியே போனதை பார்த்திருக்காங்க வச்சுக்கோ, திட்டுறாங்க, அவளை கட்டி கொடுக்க மாட்டோம் சொல்றாங்க. நீ போய் பொண்ணு கேட்கறதுக்கான இது இருக்க தகுதி இருக்கா அவனுக்கு? நீ வேலைக்கு போறியா? சம்பாதிச்சு வச்சிருக்கியா? உங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து தான் இருக்கு. உங்களுக்குன்னு சுயமா சம்பாதிச்சு. என்ன வயசுப்பா? எனக்கு 22. நீ இப்ப சம்பாதிக்கிறாயில, வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாயில, வீட்டுல அம்மா காசு கொண்டு வந்து குடுக்கறாயில, சொல்லு. உனக்கு என்ன வயசுப்பா?
23. கேட்டு பாரு. எனக்கு 20 வயசு. உன்ன மாதிரி பையன் தானே அவனும்? என் சொத்தை எனக்கு எழுதி வை, நான் இப்ப இது பண்ணுவாமா. நான் எங்களை கடைசி வரைக்கும் பாத்துக்கிற ஒரு ஆசிரமத்துக்கு எழுதி வைப்பேன். அத பண்ணுங்கம்மா. ஒரு பிள்ளை சந்தோஷமா, ஆயிரக்கணக்கானவர் சந்தோஷமா. அத பண்ணுங்க. இந்த பசங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும். நம்ம ஒரு 20, 21 வயசு வரை அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இருக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் யோசிக்காதப்பா தம்பி. நிலைமைக்கு வராத, தெரியுதா? அந்த பொண்ணை மறந்துடு. 2 அம்மாட்டையும் சத்தியம் பண்ணி கொடு. இனிமே அவன் அந்த பொண்ணு அந்த அம்மாட்ட சொல்லு. அந்த அம்மா சொல்லு. அது ஒரு பரவாயில்ல. இப்ப அதே மாதிரி போய் சத்தியம் பண்ணி கொடு. எதுவும் பண்ணிக்க மாட்டேன். வரப்போ எங்களை நினைச்சுக்கோ. எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் கதறன்றதை நினைச்சுக்க. என் பையனா நினைச்சு சொல்ற. அந்த மாதிரி புத்தி வைக்காத. என்ன இந்த மாதிரி புத்தி வச்சுக்க. எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு. சந்தோஷமா அம்மா அப்பா பாரு, நல்ல வேலைக்கு போ, நல்லபடியா இருப்பா. லைஃப்ல இந்த எத்தனையோ பொண்ணு கிடைக்கும் உனக்கு. இந்த பொண்ணுல எவ்வளவு எத்தனையோ பொண்ணு இருக்கு நாட்டுல. என்ன அந்த மனசுல வரப்ப அம்மா அப்பா நினைச்சுக்கோ. என்னப்பா சத்தியம் பண்ணி குடுத்துட்டு போயிருக்க, திருப்பி தப்பா யோசிக்க கூடாது, தெரியுதா? நல்லா தெளிவா இரு. காப்பாத்து கொடுங்க. கம்பெனி போன ஜாப் தர மாட்டேறாங்க மேடம். இந்த மாதிரி இதுவா இருந்தா எப்படி தருவாங்க ஜாப்? தெளிவா நல்லா போனாதானே ஜாப் தருவாங்க. அந்த டாக்டர் கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணி சொன்னாரு. வேற ஒரு டாக்டர்கிட்ட செலவானாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைய காப்பாத்தணும். அந்த டாக்டர் சொன்னாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லப்பா, 10 வருஷம் கூட ஆகும் உனக்கு தழும்பு மறைய. அதுக்காக இருப்பியா? கண்ணு தெரியல, காது கேட்கலன்னா தான் எந்த கம்பெனிலும் எடுக்க மாட்டான். நீ நல்லா தாராளமா ஒரு கம்பெனில வேலை செய்யலாம். நல்லா தெளிவா தைரியமா போ, தைரியமா பேசு. அந்த பொண்ணை நினைக்காத. இன்னும் அவ வேணாம். மன ஆறுதலா இருந்தாய். நம்ம கூட பழகுன்னா அங்க இருக்க மாட்டேன், தனியா ஒரு ரூம்ல படுத்துப்பா, கைய அப்படி பாத்துக்கிட்டே அழுதுகிட்டு. சரி, நீ உங்க அம்மாட்ட சத்தியம் பண்ணி கொடு. இன்னும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், கரெக்டா இருப்பேன். சத்தியம் பண்ணி கொடு. இத மாதிரி அடிக்கடி சொல்லுவான். அந்த பொண்ணு நினைப்பு வந்துச்சு, நம்ம மனசே அதாக முடியலன்னு பசங்களோட சேர்ந்துட்டு குடிச்சிட்டு வந்து அப்படி கைய வெட்டிக்கிட்டு, அந்த பிளேடு எங்க இருக்கு, இந்த இது எங்க இருக்குன்ட்டு இப்படி வீசி அடிச்சோன்னா ஒரு பல்ப் உடஞ்சுன்னா அதை வச்சு அப்படி வச்சுக்கிட்டு கீழே. அந்த மாதிரி எல்லாம் பண்ண என்ன நினைப்பாங்க? ஐயோ பைத்தியக்காரன். அது நீங்க தனி வீடாதான் பரவாயில்ல, எப்படி இருக்கும்? தப்பு இல்ல அந்த மாதிரி வேலை பண்ண. தம்பி, அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடு. இதுவா அவன் நல்லவனா இருந்து நீங்க தம்பி, நீயே தைரியம் பண்ண மாட்டேன். மேடத்துக்கு சொல்லு, இனிமே உங்களை வந்து பார்த்த இதுக்காக எதுவும் பண்ண மாட்டேன். நல்லவனா மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். அந்த பொண்ணை பத்தியே சிந்திக்க கூடாது. உன் நினைப்பெல்லாம் நம்ம அப்பா நம்ம கூட பிறந்த நம்ம அக்காவுக்கு. அவன் சொல்லுவான், அக்கா பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு கஷ்டப்படுற அக்காவுக்கு நல்லா செய்யணுமாம்பா. அத மாதிரி இவன் நல்லவனா மாதிரி அவன் நல்லா இருக்கிறதாம எனக்கு இது. நான் வாழ்ந்ததுக்கு இவ்வளவு வருஷம் தவம் இருந்து பெற்றதுக்கு ஒரு அர்த்தம் எல்லாம் போச்சாமா. இந்த நிகழ்ச்சியை பாக்குற அத்தனை இளைஞர்களுக்கும் இது ஒரு பாடம். ஜாகிரதையா இருங்க, பொறுப்பா நடந்துக்குங்க. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்